வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜே நடக்க மாட்டேங்குது, வயசாயிட்டே இருக்கு, பரிகாரம் பண்ணிட்டேன், கோயிலுக்கு போயிட்டேன், விரதம் இருந்துட்டேன், தீபம் போட்டுட்டேன், பல இடத்துல ஜாதகம் பார்த்துட்டேன், என்னதான் பண்றது? ஸோ அப்போ உங்களுடைய திருமண தடைக்கு ஜாதகத்துக்கு சம்மந்தம் இருக்கா, இல்லை வந்து இருக்கக்கூடிய வீட்டுக்குரிய சம்மந்தம் இருக்கா? ஸோ அதை பற்றியான வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் உங்கள் அசோக் கந்தசாமி. ஸோ இந்த வீடியோவில் திருமண தடை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரி செய்கிறது அப்படிங்கிறது தான் முழுக்க அதை பார்க்க போகிறோம். ஸோ அதனால் முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஸோ யாருக்கெல்லாம் முதல்ல திருமண தடை இருக்கோ முதல்ல கண்டிப்பாக அவங்க ஜாதகத்தில் 7ஆம் பாவத்தில் அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். 7ஆம் பாவமும் சனியும் தொடர்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா 7ஆம் பாவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா கேதுவும் சேர்ந்திருக்கும், சனி கேது வந்து சேர்ந்திருக்கும், பாவாதிபதியோட சனி சேர்ந்திருக்கும். அப்படி இல்லைன்னா செவ்வாயோட சனி கேது சேர்ந்திருக்கும். இந்த 3 விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். இதே ஆணா இருந்தாங்கன்னா கூட சுக்கிரன் சேர்த்திக்கிறோம், புரியுதுங்களா? ஸோ இந்த 4 விஷயம் இது கூட வந்து பாத்தீங்கன்னா ஜாதகத்துல அது சம்மந்தப்படாமல் ஒருத்தருக்கு டிலே மேரேஜ் ஆகாது. இல்லை என்றால் வந்து பாத்தீங்கன்னா 2, 6, 11 திசை நடக்கும். இப்போ 2, 6, 11ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் பாவத்துக்கு 4, 8, 12 வருது. அப்போ அந்த இடத்துல வந்து திசை நடத்தும் போது கொஞ்சம் டிலே ஆகும். பட் அது வந்து ரொம்ப காலம் இருக்க போறதில்ல, டப்புன்னு மாறும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மேரேஜ் நடக்குது. முதல் சொன்ன ஆப்ஷன்ஸ் தான் அதிகம். சார் என்ன சார் 7ஆம் பாவங்கிறீங்க, பாவாதிபதிங்கிறீங்க, சனி, அதெல்லாம் எங்களுக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்கலாம். ஒரு டெக்னிக்கலா இந்த இடத்துல இது இல்லாமல் ஒருவருக்கு கண்டிப்பாக 100% மேரேஜ் டிலே ஆகாது. இது வந்து ஒரு ரூல், இதை நம்ம எடுத்து வச்சிருவோம். சரி சார் இப்படி இருக்குது, நான் என்ன பண்றது? இந்த ரூல் உள்ளவங்க கண்டிப்பாக வாஸ்து குறைபாடோட இருப்பாங்க. வாஸ்து குறைபாடுன்னா என்ன சார்? இப்போ வடக்க, தெற்க, மேற்க, கிழக்க, இப்போ இந்த மாதிரியான 4 திசை இருக்கு. இப்போ வடக்கு திசைன்னு நம்ம எடுக்கிறோம்னா ஒரு பணம் வரக்கூடிய ஒரு திசை. தெற்கன்னு எடுத்தா இது யமனோட திசை. மேற்கன்னு எடுத்தா வருணனோட திசை. கிழக்க அப்படிங்கிறது ஒரு வந்து பாத்தீங்கன்னா சுபகாரியத்துக்கான திசைன்னு சொல்லுவாங்க அதிகபட்சம். ஸோ அப்படி அந்த கிழக்க பாதிக்கப்படும் போது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமண தடை உண்டு. இதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். லைவா ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம் நம்ம. அங்க இருக்கிற பெண்மணி வந்து பாத்தீங்கன்னா நான் மேலே படிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா மேரேஜை வந்து கட் பண்ணிட்டே போறாங்க. அது வந்து ஒரு கிழக்க மூடப்பட்ட ஒரு வீடு. ஸோ அப்ப கிழக்க மூடப்பட்டு இருந்தாலே சூரிய ஒளி வந்து வராது. ஸோ அப்போ சூரியன் வந்து ஆன்மா, ஆண்மகன், இதெல்லாம் நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். அப்படி இல்லாத போது அந்த வீட்டில் எப்படி ஒரு சுபகாரியம் நடக்கும்? ஒரு ஆண்மகன் வந்து மருமகனாக வீட்டிற்குள் வருவாங்க. அப்ப கிழக்க எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் சுபகாரியமே நடக்காது. அப்படின்னு நடந்தாலும் அது பிரச்சனையோட தான் நடக்கும், ஒரு திருப்திகரமா இருக்காது. ஸோ நீங்க யாராவது ஒரு ரிலேட்டிவ் இந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா கூட தெரியும். அந்த கிழக்கங்கிறது அவ்வளவு ரொம்ப முக்கியம். நான் பல வீடியோல சொல்லியிருக்கேன். வடக்கையும் கிழக்கையும் பிரச்சனை இல்லைனாலே இயற்கையாவே முதல்ல காப்பாத்திடும். ஏதோ ஒரு வழியில வந்து காப்பாத்திட்டு இருக்கும். இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லலாம், இல்லை வேற யாராவது வீட்டுக்கு வாஸ்து பார்க்க வந்தவர் கூட அங்க மாறினது பார்த்து நம்ம மாறலாம். இந்த மாதிரி வீடியோ பார்த்து மாத்தலாம். நம்ம ஈசான்யமா அடிபட்டிருக்கு, இல்லை வடக்கு கிழக்க சேர்ந்த அந்த மூலையில் வந்து பாத்தீங்கன்னா அடிபட்டிருக்கு, இல்லை வந்து பிரச்சனையா இருக்கு, இல்லை அதை மூடப்பட்டிருக்கு, இல்லை அதை வந்து ஸ்டோர் ரூமா பயன்படுத்துறாங்க, இல்லை அங்கே வந்து பாத்தீங்கன்னா கழிவறை வந்திருக்கு, இந்த மாதிரியான சூழல் இருந்துட்டா நம்ம இயற்கையை நம்மளை காப்பாத்துறத கைவிட்டுரும். அப்போ முதல்ல இந்த ஜாதக அமைப்பு உள்ளவங்க தான் அந்த வீட்டுக்கு போய் உட்காருவாங்க. ஸோ அப்போ நம்ம ஜாதகத்தை வந்து மாற்ற முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா கிழக்க வந்து சூரிய ஒளி வர மாதிரி ஜன்னல் வைக்கணும், இல்லை கிழக்கு வாசலுக்கான வீட்டுக்கு போகணும். ஸோ நம்ம டோரையே வந்து நம்ம கண்டிப்பாக மாற்ற முடியாது, மெயின் டோரை, என்ட்ரன்ஸ். அப்போ ஏதோ ஒரு வழியில மூடப்பட்டிருக்கும். ஒன்றா வந்து ஷெட்டு போட்டு ஃபுல்லாக மறைச்சிருப்பாங்க, இல்லைன்னா வந்து ஜன்னலை ஓப்பனே பண்ணாமல் இருப்பாங்க, ஃபிக்ஸ்டாக வச்சிருப்பாங்க, இல்லை அப்பார்ட்மெண்ட்ஸில் இருப்பாங்க, இல்லைன்னா லைன் வீட்டில் இருப்பாங்க. அது லைன் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த இடத்துல ஜன்னல் வைக்க முடியாது. கண்டிப்பாக மேரேஜ் ஆகாது. கிட்டத்தட்ட இன்னும் சொல்ல போனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து யோகா, இந்த ஜிம்மு, இந்த மாதிரியான விஷயமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு க்ளோஸ் பண்ண வீட்டில் தான் அதிகமாக அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. நான் தியானம் பண்ணுறேன், யோகா பண்ணுறேன், ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்னு நிறைய பார்த்து பாருங்க. நிறைய மேக்ஸிமம் 95% யாருக்கெல்லாம் கிழக்கு மூடப்பட்டிருக்கோ அவங்களாம் கண்டிப்பாக நான் யோகா பண்ணுறேன்னு ரொம்ப ஈடுபாடோட பண்ணுவாங்க. அப்போ இது எல்லாமே எங்க வந்து நம்மளுக்கு வந்து முடியுதுன்னா ஜாதகமும் சேர்ந்துருச்சு, வாஸ்து சேர்ந்துருச்சு.
சரி சார், இப்போ கல்யாணம் நடக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்க அப்படிங்கும் பொழுது, கிழக்க ஓப்பன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். வடக்க ஈசானிய மூலையத்தை பாதிக்காம பார்த்துங்க. வடகிழக்கில் இது 2 இருந்தாலே ஒரு வீட்டில் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். ஸோ வாஸ்து பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் முன்னாடி போட்டதை பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இல்லை யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக தொடர்பு பண்ணணும்னா கீழே இருக்க நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி பயனடைஞ்சு அனைவரும் கல்யாணம் பண்ணி நன்றாக இருக்க வேண்டும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.